இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். குட்டி பசங்களா, நாச்சியார் கோவில் அப்படின்ன உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? தெரியுமா? பார்த்திருக்கீங்களா நீங்க கல்கருடர்? நேரையும் ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா அது நல்ல வருஷத்துக்கு 2 முறை அந்த கல்கருட சேவை நடக்கும். நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பா கரெக்ட் தான். நாச்சியார் கோவில் அப்படின்னா கல்கருடர் தான் ஞாபகத்துக்கு வரும். நாச்சியார் கோவில்ல இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்கு. அங்க தாயாருக்கு தான் பிரதானம். நிறைய தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கோவில் நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. மகா ஏதான ஒரு கோயில் சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். ரொம்ப சரி, ரொம்ப கரெக்டா. உப்பிலியப்பனும் சொல்லலாம். உப்பிலியப்பனும் சொல்லலாம். ரொம்ப சரி. அப்புறம் நாச்சியார் கோயில். நாச்சியார் கோவில். ஸோ இந்த 3 கோவிலுமே கரெக்டு தான் நீ சொன்னது. அந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த 3 பேரும் அவதாரம் பண்ணின ஒவ்வொரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாச்சியார் கோவில் தாயாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கோவில் தான். அருளிச்சையில் கேட்கக்கூடிய ஒரே தாயார் நாச்சியார் கோயிலில் தான். பாக்கி ஊர்லலாம் நாச்சியார் சாத்து முறைங்கிற 5 நாள் உற்சவத்தில் மட்டும் திவ்ய பிரபந்தத்தை கேட்கலாம். இங்கே திவ்ய பிரபந்தம் தொடக்கம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பூர்த்தி பண்ணுறதா இருந்தாலும் தாயார் இருந்தால் தான். தாயாருக்கு முதல் இடத்துல முன்னாடியே பொறுப்பை கொடுத்துட்டார் இந்த இடத்துல பெருமாள். அவர் கொடுத்ததுனால தான் இப்போ எல்லாரும் லேடிஸுக்காக முதலிடமாக இருக்குது. அதே போல் உள்ளுக்குள்ளார 5 பெருமாள் இருக்கார். ஃபேமிலியில் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், பலராமன், பிரம்மான்னு 5 சுவாமி கல்யாண கோலத்தில் இருக்கார். பிரம்மாவோடு இருக்கிறதுனால ஜாதகத்தில் உள்ள பிதிர்தோஷங்கள்லாம் போகிறது. 5 பெருமாளோடு இருக்கிறதுனால ஃபேமிலியில் ஒத்துமையாக இருக்கலாம். தாயாரும் பெருமாளும் சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி, சுக்கரனோட தோஷத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவர். புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. இந்த இடத்துல மகாவிஷ்ணு ஆதிக்கமாக 5 பெருமாளோடு இருக்கிறதுனால புதனோட தோஷம் நிவர்த்தி ஆகும். புதன் ஒரு ஜாதகத்தில் சரியில்லைன்னா குழந்தைகள் படிக்கிறதோ உடம்பு முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள் இவர். இவர்கிட்ட பெருமாளின் தாயாரையும் கையெடுத்து சேவிக்கலாம், அஞ்சலி பண்ணிக்கலாம். கோவிலோட கதை யாருக்கான தெரியுமா? அந்த கோவில்ல மேதாவி முனிவர் அப்படின்னு இருந்தார். அந்த முனிவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, லக்ஷ்மியே தன்னுடைய மகளா பிறக்கணும், பெருமாளே தனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப ஆசை தான், கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆசை தான். எல்லாரும் ஆசைப்படலாம் நம்ம எல்லாமோ, ஆனால் நடக்கணும் இல்லையா? அதை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு அவர் நினைச்சார். அதை நோக்கி இது பண்ணினார். அவர் அப்படியே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது மணிமுத்தாறு, அங்கே ஓடுற நதி மணிமுத்தாறு, அதில் அவருக்கு ஒரு சுதர்சன இது கிடைக்கிறது. அதை தீராத வழிபடுறார். அந்த வழிபட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வஞ்சுள மரத்தடியில் ஒரு குட்டி பெண் குழந்தையை பார்க்குறார். இதுதான் மகாலட்சுமின்னு அவருக்கு புரிஞ்சு போய்டுறது. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறார். அதுதான் அந்த தாயார், வஞ்சுளவள்ளி தாயார் அப்படின்னு. அந்த கோவில் நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த கோவிலுக்கு எல்லாருமே போயிருக்கோம் கிட்டத்தட்ட. அந்த கோவிலினுடைய கருவறையே ரொம்ப அழகாக இருக்கும். தாயார் தான் நடுநாயகமாக இருப்பா. பெருமாள் கோவிலில் எப்போவுமே என்னென்னா கருட மண்டபம் இருக்கும். அந்த கருட மண்டபத்தை தாண்டி நமக்கு தெரியவே தெரியாது. உள்ளே போய் கர்ப்பகிரகத்துக்கிட்ட போனால் தான் தெரியும். ஆனால் இங்கே ரோட்லேருந்து அந்த தெருவுலேருந்தே பார்த்துட்டு வரலாம். தாயாரோட சந்நிதி நமக்கு தெரியும். நல்ல மாடக்கோவில். அந்த கோவிலை கட்டின மன்னன் பேர் கோச்செங்கட் சோழன். கோச்செங்கட் சோழன் கதை தெரியும் இல்லையா உனக்கு? சோழன் சோழன் தான் ராஜா. கோச்செங்கட் சோழனுடைய கதை பெரிய கதை. ஆனால் அதை ரொம்ப டு மேக் இட் வெரி சிம்பிள், கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோவில். 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயிலாக விஷ்ணு கோயிலை கட்டினது ஐதீகம். 70 சிவன் கோயிலை கட்டினோடனே மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக, மோட்சத்துக்கு போகணுன்னா நாராயணனை கூப்பிடணுங்கிற சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணி கேட்கும் பொழுது அவர் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார், உங்களுக்கு மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக மறுபடியும் போரை தூண்டி விடுறார் சிவபெருமான். போரில் தோக்கும் பொழுது அவன் அறியாமல் கத்ரா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகான்னு அவர் 2 கையோட பெருமாள் காட்சி கொடுத்து போன ராஜ்யங்களை மீட்டு கொடுக்குறார். மீட்டு கொடுத்த உடனே முதல்ல இந்த பெருமாள் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறார். இதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு மோட்சத்துக்கு போகிறார். சுவாமி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகிறார். மோட்சத்தில் இருக்கும்போது யோஜனை பண்ணுறாராம், 70 சிவன் கோயில் கட்டிருக்கான், விஷ்ணு கோயில் கட்டிருக்கான், ராஜ்யம் என்ன பண்ணியிருக்கான், அன்னதானம் நிறையா பண்ணியிருக்கான், இவனுக்கு என்னடா பண்ணணும்னு பார்த்தார். 64 நாயன்மார்களில் ஒருத்தராக கொண்டு உட்கார வச்சுருக்கார். இந்த பெருமாள்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, சைவ வைணவம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய இடம் இது. எப்படின்னா சித்தநாத சிவன் கோயில்னு பக்கத்தில் இருக்க நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த கோயிலேருந்து பொங்கல், தீபாவளி இதுக்கெல்லாம் சீர் எடுத்துன்னு வர்றது. தாயாரும் பெருமாளும் தெப்பத்தில் இருக்கும் பொழுது மாமனார்
வந்து பெருமாளின் தாயாரையும் பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கறதுக்காக வர்றாப்புல ஒரு சம்பிரதாயம். ஆருத்ரா தரிசனத்தில் நடராஜ பெருமாளுக்கு மாமனாருக்கு மரியாதை இங்கேருந்து மாலை பிரசாதெல்லாம் கொண்டு கொடுக்கறது, இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கிறது சைவ வைணவ ஒத்துமையோட. இந்த கோவில்ல நிறைய விசேஷங்கள் இருக்கு. அதுல ரொம்ப பெரிய விசேஷம் நம்முடைய கல்கருடர் மாத்திரமில்ல, அந்த கல்கருடர் என்ன பண்ணுவார், அவர் தான் வாகனமாகவும் மாறுவார். அவர் எப்பொழுதுமே மூலவர் வந்து வாகனமாக மாட்டாங்க, ஆனா மூலவரே வாகனமா மாறுறது அப்படிங்கிறது இந்த கோவில்ல தான். உற்சவ மூர்த்தி இல்லை, அவர் தான் உற்சவரை ஏத்திக்கிற மூர்த்தியே அவர் தான். அந்த மாதிரி அவர் வந்து வாகனமா மாறிடுவார். அந்த மாதிரியான விசேஷம் எந்த கோவில்லையுமே கிடையாது. கல்லை தூக்க முடியுமா? முடியாது. ஆனா எப்படி தூக்கின்னு வருவா தெரியுமா? நீ தான் பாத்திருக்கியே. 4ன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு? 4 பேர். அதுக்கப்புறம் 16 பேர். முதல்ல தமிழ்ல இந்த நம்பர் சொல்றியா, அதுக்கே உன்னை பாராட்டலாம். 4, 8, 16. அப்புறம் அதுக்கப்புறம் 32, 34. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியா 128. வெரி குட். கல்லால் கருட வாகனத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே வாகனம் 6 கால பூஜை, மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு, வருஷத்தில் 2 முறை அவரை வெளியில் தூக்கும் பொழுது முதல்ல 4, அப்புறம் 8, 16, 32, 64, 128 பேர் சப்பரத்தில் வச்சு இழுக்கிறது. வீதிக்கு போயிட்டு உள்ளே வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு உள்ளே வருவார். மேல்கோட்டையில் வைரமுடி சேவை ரொம்ப விசேஷம். அந்த வைரமுடி ஒவ்வொரு பெருமாள்கிட்டையாக எடுத்து சமர்ப்பித்து பார்க்கும்போது கருட பகவான் இந்த பக்கமாக போகும்பொழுது அந்த முத்தானது ஒன்று விழுந்ததுனால இந்த புஷ்கரணிக்கு மணிமுத்தானதி அப்படின்னு இந்த புஷ்கரணிக்கு பேர். அந்த புஷ்கரணியில் தேடுறதுக்காக வரார். அப்போ இங்கே தாயாரையும் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட சொல்லி பெருமாள் ஆயிடுச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால இங்கே கருடனுக்கு பிரார்த்தனையை கொடுத்துருக்கார். அதனால கருட பகவான்கிட்ட பிரார்த்தனை. ரொம்ப வளப்பிரசாதி கல்கருட பகவான். கருடருக்கு நிறைய கதை இருக்கு. கருடருடைய அம்மா பேர் தெரியுமா உனக்கு? என்ன சொல்லு? வினதாங்கிறது அம்மாவோட பேரு. அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் ஏற்படுறது அவளோட சகோதரினால, அவளோட சிஸ்டர்னால. அப்ப அந்த அம்மாவினுடைய அந்த அவமானத்தை போக்குறதுக்கு அமிர்தம் வேணும். அதற்காக அவர் போய் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வர்றார். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த கையில அமிர்தம் இருக்கு. அவருடைய ஸ்லோகம் எல்லாம் தெரியும். நீ அவருடைய காயத்ரி சொல்லு பார்க்கலாம். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். கருடன் வந்து அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடியவர், எல்லாருடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியவர். அவருடைய உருவத்தில் வந்து 9 பாம்பு இருக்கு. அதனால நவக்கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு பேரு. 9 பாம்பு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒன்னு வந்து அவரோட சாட்ல இருக்கு, ஒன்னு அவரோட கிரீடத்துல, 2 அவர் ஷோல்டர்ல, அதுக்கப்புறம் நீஸ்ல எங்கேயோ இருக்கும், கால்ல, மார்ல ஒன்னு, மார்பில் ஒன்னு அண்ட் கால்ல. சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் இருக்கார். இந்த பெருமாளை சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை தரிசனம் பண்ணால் திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன் உண்டு. எல்லோரும் வந்து சேவித்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயத்தினாம் ஸ்ரீ சுகந்தகிரி நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாது என்று கருடனுக்கு என்று தனிப்பட்ட காயத்ரி உண்டு. அந்த காயத்ரி தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு தலம் அப்படின்னா அது இந்த தலம் தான். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்து நலன்களையும் தரவல்ல இந்த கல்கருட பகவான் நமக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.